நம்ம இப்போ அருவருப்பான கேவலமான 5 படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படங்களை யாரும் டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 5ஆவதா நம்ம பார்க்க போற படம் The Women. இந்த படத்துல ஒரு பொண்ணு காட்டுக்குள்ள தனியா வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு பேரு ஊரு அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஒரு காட்டுவாசி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கா. ஒரு நாள் ஒரு குடும்பம் அந்த பொண்ணை காட்டுக்குள்ள கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அவங்க போலீஸ்க்கு கால் பண்றதுக்கு பதிலா அந்த பொண்ணுக்கு நாகரிகமான பொண்ணா வாழ கத்து கொடுக்க முடிவு பண்றாங்க. ஆரம்பத்துல இத பாக்குறதுக்கு ஒரு நல்ல குடும்பமே இல்லாத ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கற மாதிரி தான் இருக்கும். ஆனா போக போக அந்த வீட்டோட தலைவர், அதாவது அந்த அப்பா கேரக்டரோட உண்மையான நோக்கம் என்னன்னு தெரிய வரும்போது இது ஒரு பயங்கரமான மூவியா மாறுது. அவளை ஒரு மிருகம் மாதிரி சங்கிலியால கட்டி போட்டு அவள் பேஸ்மெண்ட்ல அடைச்சி வச்சிருக்காங்க. அவங்க நினைக்கிற எல்லா கொடூரமான விஷயங்களையும் அந்த பொண்ணுக்கு பண்ணி கொடுமைப்படுத்துறாங்க. ஆரம்பத்துல சிரிச்சுட்டே இருந்த அந்த குடும்பத்தோட முகம் அப்படியே தலைகீழா மாறி கொடூரமான மிருகங்களா மாறுறாங்க. ஆனா யார கொடூரமான மிருகம்னு சொன்னாங்களோ அந்த பொண்ணு ஒரு மனுஷியா மாறிட்டா. ஒரு வழியா அவ தப்பிக்கும் போது அவங்கள கொடூரமா பழி வாங்க தொடங்குறா. அமைதியா இருந்த அந்த வீடு ரத்தத்தால நிரம்பி போர்க்களமா மாறுது. இதை நீங்க ஒரு சர்வைவல் மூவின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. இதுல நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருப்பாங்க. அதாவது இது உண்மையாவே யாரு நாகரிகமானவங்கன்னு. சோ நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க யாரு நாகரிகம் தெரியாதவங்கன்னு. 4ஆவதா நம்ம பார்க்க போற படம் எக்ஸிஷன். இந்த படத்துல பாலின் அப்படிங்கிற ஒரு பொண்ணு எல்லாரும் லவ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சுத்திட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு மட்டும் அறுவை சிகிச்சையில போக்கஸ் பண்றா. அவ ஸ்கூல்ல நிறைய பேரால கொடுமைப்படுத்தப்பட்டு அதுவும் இல்லாம நிறைய பேர் இவள் ஒரு ஆளாவே மதிக்கல. சோ இந்த பொண்ணு தனக்கான ஒரு தனி உலகத்தை உருவாக்க விரும்புனா. அதனாலதான் அவ சர்ஜரியை சூஸ் பண்ணா. மனுஷங்களோட உடம்ப கட் பண்றது, தைக்கிறது. இது அவள் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொண்ணா உணர வச்சுது. அவ உலகமா நினைக்கிற ஒருத்தருக்கு நோய் வந்தப்போ அவளோட கற்பனை அவளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. அதாவது அவளோட தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லாம போகுது. சோ பாலின் தன்னால தன்னோட தங்கச்சியை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறா. ஆனா அது அன்பனாலேயோ இல்ல மருந்துனாலேயோ இல்ல அவளோட அறுவை சிகிச்சை மூலமா காப்பாற்றலாம்னு முடிவு பண்றா. சோ இப்பதான் யாருமே எதிர்பார்க்காத அந்த கொடூரமான விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. இதோட முடிவுல நீங்க பாலினை பார்த்து பரிதாபப்படுறதா இல்ல பயப்படுறதானே தெரியாம குழம்பி போக போறீங்க. 3ஆவதா நம்ம பார்க்க போற படம் The Skin I Live In. இந்த படத்துல ராபர்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ற நிபுணரை காட்டுறாங்க. அவரு ஒரு சோகமான குறிக்கோளோட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அது என்னன்னா ஒரு தீ விபத்துல அவரோட மனைவி இறந்து போயிடுறாங்க. சோ அவரு தீ பிடிக்காத எந்த ஒரு குறையுமே இல்லாத ஒரு பெர்ஃபெக்டான ஒரு மனித தோலை உருவாக்குறதுல குறிக்கோளா இருக்கிறாரு. அவரு தன்னோட ஆடம்பரமான மாளிகையில ரகசியமா இதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் ஒரு பயங்கரமான விஷயத்தை மறைச்சு வச்சிருக்கிறாரு. அது என்னன்னா அவரோட சோதனைக்கு பயன்படுத்துறதுக்காக ஒரு பொண்ணை சிறைபிடிச்சு வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு சர்ஜரி அப்பவும் அவளோட உடல் வடிவம் மாறுது. ஆனா ஒரு ரேண்டமான பொண்ணு ஏன் இந்த கொடுமை எல்லாம் அனுபவிக்கணும்னு கேட்டீங்கன்னா அவரோட வாழ்க்கை நாசமா போனதுக்கு முக்கிய காரணமே இந்த பொண்ணு தான். சோ இப்போ அவரோட பழி வாங்குதலுக்கும் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் இடையில மாட்டிக்கிட்டாங்க. இது பாக்குறதுக்கு ரெவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி இருந்தாலும் பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். இதை வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி பார்த்தவங்க கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. 2ஆவதா நம்ம பார்க்க போற படம் தி ஐஸ் ஆஃப் மை மதர். ஒரு தனிமையான பண்ணை வீட்டில இளம்பெண் பிரான்சிஸ்கோ அவளோட அம்மா கூட வாழ்றா. இவ முன்னாள் அறுவை சிகிச்சை நிபுணர், உடற்கூறியல் அப்புறம் மனித உடலோட ரகசியங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறா. அவளோட உலகம் விசித்திரமா இருந்தாலும் அவ உலகம்னு நினைச்சிட்டு இருந்த எல்லாத்தையும் ஒருத்தர் வந்து உடைக்கும் போது இந்த படத்தோட கதை அப்படியே தலைகீழா மாறுது. எல்லா சுகத்துக்கும் அப்புறம் தனியா இருக்கிற பிரான்சிஸ்கோ அந்த ஸ்ட்ரேஞ்சரை கொல்லாம வச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம அவனை குருடனாவும் ஊமையாவும் வச்சிருக்கா. அவனை தன்னோட ஒரே தோழனா அந்த வீட்டுல வச்சிருக்க. வருஷம் போக போக அவளோட தனிமை அவளை பைத்தியமா மாத்துது. இந்த கதையை உண்மையாவே சிலிர்க்க வைக்கிறது. இதுல வர வன்முறை சீன் இல்ல, இதுல வர்ற அந்த பொண்ணோட தனிமை சீன் தான். தனிமை எவ்வளவு கொடூரமானதுன்னு நீங்க இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. கடைசியா நம்ம பார்க்க போற படம் மே. ஒரு பொண்ணு தனிமையான வாழ்க்கைய வாழ்றா. அவளோட ஃப்ரெண்டா ஒரு பொம்மையை வச்சிருக்கா. ஒவ்வொரு ராத்திரியும் அவ அந்த பொம்மை கூட பேசுவா. பட் அவ உண்மையான மனுஷங்க கூட தான் பேச விரும்புறா. ஆனா அவ தனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லனா ஒரு ஃப்ரெண்ட் தேடணும்னு நினைக்கும் போது அவள் யாருமே ஃப்ரெண்டாவோ இல்ல கேர்ள் ஃப்ரெண்டாவோ ஏத்துக்க விரும்பல. சோ அவ தனக்கு தேவையான ஃப்ரெண்டா தானே உருவாக்கலாம்னு நினைக்கிறா. அதாவது ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருந்து கண்ணு, முடி, தோல் அப்படின்னு எல்லாத்தையும் தனித்தனியா கலெக்ட் பண்ணி தனக்கு தேவையான ஒரு சரியான துணையை அவளே உருவாக்குறா. கடைசியா தன்னோட கையால உருவாக்கின தோழனுக்கு பக்கத்துல படுத்துட்டு ஒரு வழியா நண்பனை கண்டுபிடிச்சிட்டு தான் நினைச்சு சிரிக்கிறா. இதோட முடிவு ரொம்பவே சோகமாவும் பயங்கரமானதாகவும் இருக்கும். சோ இந்த படத்திலையும் தனிமை எவ்வளவு கொடூரமானதுன்னு காட்டியிருப்பாங்க. சோ இந்த லிஸ்ட்ல நீங்க எந்த படத்தெல்லாம் ஆல்ரெடி பார்த்திருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸ்கிரீன்ல தெரியுற வீடியோவை இன்னும் பார்க்கலனா அதை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பாக்குறேன். நன்றி, வணக்கம், பை பை.